தெரில. பிரேக் பிடிக்கல. இப்போ பிளாக்கு இங்கே பாரு, அவங்களாம் வந்து கன் கண்டிஷனில் வண்டி வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் பன் கண்டிஷனில் வச்சுருக்க வண்டியை இந்த கோடு தான், இந்த கேப்பு தான் நமக்கு வைக்க போகிற ஆப்புங்கிற மாதிரி கோடு விழுந்துருச்சு. வாக்கிங் போகிறதே போகிறானா, இவங்க சண்டைக்கு மத்தியில் போகிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. 2 பாடி கார்ட்ஸுக்கு கூட 1 சிங்கம் மாதிரி வந்து சண்டை போட்டுட்ருக்க ஒரு ஜாக்கி போல இல்லை கடிச்சு போடுவானோ. வா போதும் ஒடிந்துரு போயிரு. ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸை பார்த்துட்டு வந்து வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போகிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஜாக்சன் ஜாக்கி மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. ஜாக்சன் ரெடி 1 2 3 ஸ்பீட். இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க வந்ததில் ஒரு அடிஷ்னல் போனஸ் என்ன அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வானவில் வந்து தெரியுது இந்த இடத்துல. பட் இதில் இமேஜ் குவாலிட்டி நல்லா இல்லை. ரெட் எல்லோ அண்டு க்ரீன் வந்து தெரியுது. ஸோ இது வந்து அடிஷ்னல் போனஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு பைக்கில். அந்த ட்ரிப்பு வந்து பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த ட்ரிப்பு போயிட்டு நைட்டு வந்து ஒரு 10:30 போல் வந்து வந்துட்டுருப்போம். அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு பின்னாடி, கீச் அப்படின்ட்டு. என்னடா அது பின்னாடி இப்படி சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கெஸ் பண்ணிவிட்டு, மாப்பிள்ள நீ பிரேக் அடிக்காமல் ஓட்டு மாப்பிள்ள, பேக் பிரேக் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட்டில் தான் சொன்னேன். அவனும் அதுக்கப்புறம் அடிக்கலை. அதுக்கப்புறம் ஒரு டைம் மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டைம் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடிக்கலை. வீட்டு பக்கத்தில் வரவுமே அந்த சவுண்டு அதிகமாகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி செஞ்சிருச்சு நம்மளை அப்படின்னு தான் நினச்சேன். அதே மாதிரி சேம் டு சேம் நான் என்ன கெஸ் பண்ணணும் அதே மாதிரி டிஸ்க் பிளேட் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ அங்கேருந்து பார்க்கும்போதே வந்து தெரியும், இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு லைன் இருக்கும், ஒரு டிசைன் மாதிரி சென்டராக ஒரு லைன் இருக்குதா. ஸோ அந்த லைன் தான் வந்து இந்த கோடு தான், இந்த கேப்பு தான் நமக்கு வைக்க போகிற ஆப்புங்கிற மாதிரி கோடு விழுந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேட்ஸ் வந்து மாற்றணும். பேக்கில் வந்து பேட்ஸ் வந்து மாற்றலை, பிரேக் பேட்ஸ் வந்து மாற்றலை. ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா இன்னுமே அதில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அவங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா, ப்ரோ உங்களோட ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து என்ன ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக வரும் அப்படின்னாங்க. ஸோ சரி ஓகே 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். அது வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரிப்பில் என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வண்டி ஓட்டிருப்பா. அப்படியே நீங்கள் அந்த போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. சரி ஓகே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கானு சொல்லி கொடுத்துட்டேன். என்னாச்சுன்னா அவனோட ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக் பிரேக் அடித்தே வந்து ஓட்டிகிட்டே இருந்திருக்கிறான். ஸோ நானும் அதை வந்து கவனிக்கல, இக்னோர் பண்ணிட்டேன். ஏமா கொஞ்சம் அப்புறமா தூக்கிலா, கரெக்டு போகிறதுன்னு சத்தம் கேட்குது. ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து சொல்லுவோம் என்னென்னா, ஒருத்தங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தான் பைக்கோட கண்டிஷனோ அப்படிலாம் வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஹேப்பன்ஸ். இதையே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ரைடிங் ஸ்டைலுக்கு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக் பிரேக் அடிச்சே தான் ஓட்டியிருக்கிறான். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பட் என்னோட ரைடிங் ஸ்டைல் எப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது மோஸ்ட்லி ஒரு 80% 90% வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 or 20% வந்து பேக் பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ரைடிங் ஸ்டைலுக்கு அந்த பிரேக் பேட்ஸ் வந்து மீதி இருந்த பிரேக் பேட்ஸ் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் அவனோட ரைடிங் ஸ்டைலுக்கு நான் கொடுத்ததுனால என்னாச்சுன்னா, ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளேயே வந்து ஃபுல்லாக ஓடி தேஞ்சு டிஸ்கில் வரைக்கும் வந்து பிடிச்சிச்சு. ஸோ
ஸோ சேட். ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா தான். அதனால தான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸில் கொஞ்சம் மைண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது செம்ம கடுப்பாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட் ஏன் ப்ரோ நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, நான் என்னோடய ஸ்டைல் எப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம ட்ரிப்பு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், வண்டியை விட்டுட்டு நான் வந்து தூங்க போயிடுவேன். ஏன்னா அதை வண்டி நம்ம சப்போஸ் பார்த்தோம் அப்படின்னா தூக்கமே வராது. ஒரு சில விஷயத்தில் அது கொஞ்சம் நல்ல விஷயம். பட் இன்ஜின் ஆயிலெலாம் லீக் ஆகுது அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. பட் நான் விட்டுட்டு நைட்டு போய் தூங்கிடுவேன். காலையில் எந்திரிச்சு வந்து தான் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு வண்டியை ஓவரால் ஃபுல் செக் வந்து பண்ணுவேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது தான் வந்து இது வந்து கண்ணில் வந்து மாட்டுச்சு. இன்னும் வண்டியை வாஷ் கூட பண்ணல, பார்த்தீங்கல்ல, அப்படியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்ணில் வந்து மாட்டுச்சு. நான் நைட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன், ரைட் ஓகே பிரேக் பார்ட்ஸ் போயிருச்சு. ஸோ ரன்னிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேக்க விறுவிறுக்க அவங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரமாக வந்து மாற்றிடுவோம். சீக்கிரமாக இல்லை, உடனே மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து எஸ்கே போகும்போது வந்து vlog வந்து பண்ணுறேன். ஸோ அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்து நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 3 days later. பைக் வெளியே ஸ்டார்ட் ஆகி ரெடியாக வந்து இருக்குது. ஸோ ஜான்விக் வந்து ரெடி, நம்ம வந்து போயிடலாம். இந்த ப்ராப்ளம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து போகிறோம். சவுண்டு வேறு ரொம்ப சவுண்டு கேட்குது, ஜென்ரேட்டர் சவுண்டு மாதிரி. எக்ஸாஸ்ட் நோட் வேறு பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்குது, செம்மையாக இருக்குதா. பட் இப்போ நம்ம போகிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து போக வேண்டியது இருக்கும். பட் பேக் டிஸ்கை வந்து யூஸ் பண்ணாமல் போகணும். அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்க. பேக் டிஸ்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணனா மறுபடியும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணாத. ஜான்விக் ரெடியாக போகலாமா? அண்ட் மோசஸ் அண்ணன் வந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட பைக்குக்கும் வந்து சர்வீஸ் பண்ணணுன்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து போயிட்டுருக்குறோம். ஏன்னா அண்ணன் அப்படியே மீட் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளும் அப்படியே வந்து வண்டி வந்து சர்வீஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. குட்டி புலி நடுவழியில் நிற்குது. டேய் குட்டி புலி சைடு போ. குட்டி புலி சரி மம்மி போய்ட்டு வரேன். GT 650யோட, அதாவது நம்ம ஜான்விக்கோட பெட்ரோல் கேஜை பற்றி நான் வந்து நிறையா வாட்டி வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோஸில். சுத்தமாக சரியே இருக்காது. இப்போ நான் எப்படி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, 5 லிட்டரு போட்டால் 100 கிலோமீட்டர், அதான் 500 ரூபாய்க்கு போட்டால் 100 கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி தான் செட் பண்ணி வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து 75 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நான் 500 ரூபாய்க்கு வந்து போடணும். போட்டுட்டு அதை வந்து 0 பண்ணி வச்சுருவேன். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை 110 கிலோமீட்டர்ஸ் வரும்போது அடுத்து மறுபடியும் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு போடணும். இப்படி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த கேஜை வச்சுட்டு நம்ம வந்து அக்யூரேட்டாலாம் வந்து கெஸ் பண்ணிலாம் வந்து ஓட்ட முடியாது. இருக்குது, ஆனால் யூஸ் தான் ஆக மாட்டேங்குது. எதுக்கு இருக்குன்னே தெரில. பிரேக் பிடிக்கல. அப்போ ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா வழுகும், பேக் பிரேக் பிடிக்க முடியாது. ஸோ சேட். பண்ணேன் 500 ரூபாய்க்கெலாம் பெட்ரோல் போடுதோம். வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கு காசு. பெட்ரோல் கண்ணில் படுது, சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இது ஒன்று ரெட்ரோ ஸ்டைல்னு போட்டு கையில் பிடிக்க வச்சிட்டாங்க. அதிலே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அண்ணனும் நானும் எப்பவும் மீட் பண்ணுற அந்த டீ கடைக்கு வந்து நான் வந்து போக போகிறேன். அதான் ஐ லவ் நெல்லைன்னு சொல்லி போர்டு வச்சுருக்கோம்ல, அந்த டீ கடை தான். போயிட்டு வெயிட் பண்ணுவோம். ஜான்விக் ஒத்த கால் உடஞ்சி கிடக்குது. எதுக்கு இப்படி துள்ளிட்டு அலையுத? மெதுவாக போ, பிரேக்கும் அடிக்க முடியாது, பார்த்துக்கோ. யமஹா இந்த R15 வெர்ஷன் 4 எப்போ லான்ச் ஆகுன்னு தெரில. அதான் R15M செப்டம்பர் 21 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு வந்து தெரியல. பார்ப்போம் இறங்குச்சுன்னா. பார்த்தா அண்ணன் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஹாய்ண்ணே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
அதெல்லாம் நேம் அடிச்சு வச்சிருக்கிறேனே. ஓ எல்லாம் ஒரு சின்ன விளம்பரம் தான். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, டீ டைம் ஓவர். இப்போ வந்து கிளம்பி போகிறோம். ஹார்ட் ரேசர் அண்ட் மோசஸ் அண்ணன் அண்ட் பிளாக்படி 3 பைக். பிரேக் பிடிக்கக்கூடாது. பேக் பிரேக்கு பழக்க தோசத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேக் பிரேக் பிடிக்க தான் வருது. டேய் பிளாக்கு, இங்கே பாரு, அவங்களாம் வந்து கன் கண்டிஷனில் வண்டி வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் பன் கண்டிஷனில் வச்சுருக்க வண்டியை எசக்க எப்போது அர்ஜென்ட்டாக பிரேக் அடிக்க வேண்டியது இருந்தால் என்ன பண்ணுவேன்? எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறோம்? ஸ்லோவாக போனி, மெதுவாகவே போவோம். ஒரு 80-90 மெயின்டைன் பண்ணியே போவோம். பிரேக் வேறு இல்லைல்ல. ஸோ பொறுமையாக போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போது தெறிக்கி விட்டுறலாம். இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது, பட் அது வந்து அதை ஃபுல்லாக நம்ப முடியாதுல்ல. ஓரளவு அது பேக் பிரேக்கோட சப்போர்ட் வந்து வேணும். ஃப்ரண்ட் பிரேக் ஜம்முன்னு இருக்குது. ஸ்லோவாக போகிறது எப்போவுமே நல்லது. டே என்னடா இண்டிகேட்டர் போடுறீங்க? டே பேக் பிரேக்கர் இல்லைடா, இது வேற குதிக்குது. ஏதோ சர்க்கஸில் கம்பி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது பின்னாடி உள்ள பிரேக் இல்லாமல் போகிறது. அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்படிங்கனாலுமே வந்து அது இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஹவு பீப்புள் ரியாக்ட் தி சவுண்ட். ஹயபுசா எப்படி பார்த்தாங்க பார்த்தீங்களா? அப்படியே நின்று பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஹயபுசா எப்போவுமே ஹயபுசா தான் கிங். த ஃபைனல் எஸ்கேக்கு வந்து நம்ம வந்து வந்தாச்சு. எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட், அதாவது நம்ம ஜான்விக்கோட டாக்டர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து எஸ்கே. ஸோ அங்கே வந்து வந்தாச்சு. விட்டு என்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். வந்தாச்சு எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட். சூப்பர். ஹயபுசாக்கு வந்து சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னடா அது டேங்கி கீழே ஏதோ சில்வர் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அது என்ன அப்படின்னா வந்து தெர்மல் லைனர். இது வந்து டேங்கி கடியில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இன்ஜினோட ஹீட் வந்து அப்படியே வந்து டேங்க்கில் சூடாகி டேங்க் பயங்கரமாக ஹீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது இதில் மட்டும் இல்லை, சைடில் இருக்க ஃபேரிங்ஸ் கூட வந்து இருக்குது. ஸோ இன்ஜின் ஹீட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ சூப்பர் பைக்னா அதுக்கு தக்கன வந்து அதோட ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹயபுசால ஃபுல் ஃபேரிங்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நான் அடிக்கடி வந்து எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட் இந்த ஷாப்பை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன். இது வந்து ப்ரீமியம் பைக்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ப்ரீமியம் ஒர்க் ஷாப் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து தனித்தனி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். இது கிடையாது, இதுக்கு அடுத்து ஒரு பொருள் வரும் பாருங்கள். இது வந்து பிரேக் ஆயில் டெஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லிதாங்க. இதை வந்து உள்ளே விட்டுட்டு ஒரு பட்டன் அமுக்குனாங்க அப்படின்னா அது வந்து டிஸ்பிளே வந்து பண்ணிடுது ஆயிலோட லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலே வரைக்கும் இந்த லைன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியே வந்து ஆகணும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே பாதி வந்துச்சு அப்படின்னா சரி கொஞ்ச நாள் இன்னும் ஓட்டலாம் அப்படின்னு அர்த்தம். கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓகே குட், பிரச்சனையே இல்லை, நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து பிரேக் ஆயில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பிரேக் ஆயில் செக் பண்ணுறது கூட தனி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் பிரேக் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கும் தனி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஷாப் வந்து ப்ரீமியம் பைக்ஸுக்கான ஷாப் அண்ட் சூப்பர் பைக்ஸ்க்கான ஒரு ஒர்க் ஷாப்பு. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இதே இடத்துல தான் வந்து அதாவது ஹயபுசா சர்வீஸ் பண்ணுற அதே இடத்துல தான் வந்து நம்மளோட ஜான்விக்கே வந்து நம்ம வந்து விட்டுருக்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னா பிரேக் ஆயில் ரிமூவ் பண்ணுற ஒரு சின்ன டூலு. பிரேக் ஆயில் நம்மளாம் எப்படி ரிமூவ் பண்ணி பார்த்துருப்போம்னா கீழே இருக்க ஒரு நட்டு ஒன்று ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அதை வந்து பிரேக் ஆயில் வந்து எடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒரு சக்ஷன் டைப் வந்து ஒரு பிரேக் ஆயில் ரிமூவர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம்.
ஹயபுசா சர்வீஸ் வந்து முடிஞ்சு இப்போ வாட்டர் வாஷ் விட்டும் வந்து எடுத்தாச்சு. ஸோ முன்னாடி வந்து எஸ்கே ப்ரோ வந்து போயிட்டுருக்குறாங்க, நான் வந்து பின்னாடி வந்து போயிட்டுருக்கேன் வெர்சீஸில். ஸோ வெர்சீஸில் இருக்கிற குட்டி குட்டி வேலையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு அண்ட் பூசாவில் இருக்கிற வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜான்விக் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஜான்விக்கில் அந்த பிரேக் பேட் இஷ்யூ சொன்னோம்ல, இப்போ மாற்றிட்டுருக்குறாங்க. அதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாலியாக ஜான்விக் எடுத்துகிட்டு ரைடு போக ஆரம்பிச்சிடலாம். பட் வரும்போது பிரேக்கே இல்லாமல் ஜான்விக்கில் வந்தது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. பேக் பிரேக்கே இல்லாமல் வந்தது. இப்போ ஓகே, இப்போ மாட்டிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சு நண்பா. பூசாவும் வந்து சர்வீஸ் வந்து முடிஞ்சு, ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆயில் சேஞ்ச் அண்ட் ஏர் ஃபில்டர் சேஞ்ச், அப்புறம் வந்து பிரேக் பேட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் சர்வீஸ் வந்து பூசா வந்து முடிஞ்சு. அண்ட் நம்ம ஜான்விக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருந்துச்சுல்ல, பேட்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஷ்யூஸ் வந்து இல்லை. அண்ட் டிசீஸ்க்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் இருந்துச்சு, அது வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ 3 வெஹிக்கிளுமே வந்து முடிஞ்சு தரமாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எஸ்கே ப்ரோ. ஸோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன அப்டேட் ஒன்று இருக்குது எஸ்கேவோடது. என்ன அப்படின்னா வந்து இனிமேல் எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு 650cc மேலே உள்ள பைக்ஸ் மட்டும்தான் வந்து சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ லோயர் சிசி வச்சுருக்கவங்களுக்கு இங்கே வந்து சர்வீஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி ஃபார் லோ சிசி பைக்ஸ் லவர்ஸ். ஸோ ஹையர் சிசி வச்சுருக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டேட் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பைக்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால ஸோ கரெக்டான டேட்டுக்கு வந்துட்டு உடனே சர்வீஸ் பண்ணிட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஸ்பேர்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அவங்களே ஆர்டர் பண்ணி அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் வாய்ஸ் மெசேஜாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹையர் சிசி பைக்கை பற்றி டவுட்ஸ் இருந்தாலோ அப்படின்னா வந்து அதோட சர்வீஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வித்தின் 24 hours ஆர் 42 hours வந்து ரிப்ளை வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, சூப்பராக வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பாய், லவ் யூ ஆல். கட்டாயிக்கிறேண்ணே, பாய்ண்ணே ப்ரோ. பாய் ப்ரோ, சேஃபாக போயிட்டு வாங்கண்ணா. ஓகே பாய் ப்ரோ, எல்லோரும் கேட்டால் சொல்லுங்கள். பாய். ஓகே, அண்ணனுக்கும் ஹார்ட் ரைசருக்கும் வந்து பாய் சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டிய டைம். இன்னும் ரொம்ப ஸ்லோவாக வராங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. இண்டிகேட்டர் போட்டிருக்கலாம்லாப்பா, நான் அதுனே போயிருப்பேன்ல. சரி ஓகே, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்களும் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து ரெஸ்ட் எடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், பாய்.